அதாவது நம்ம பிரபல யூடியூபர் வினு அவரோட முதலாவது இப்படியே உடம்பு ரணகலமாக்குறானே. ஓகே ஓகே, அவர் இந்த பொங்கல் விழாவை பற்றி ஏதாச்சும் சொல்லுவார், கேட்போம். இந்த வருடம் வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்து செலிப்ரேஷன் எப்படி நடக்குது, என்னென்ன செய்கிறாங்க எல்லாத்தையும் வந்துட்டு உங்களுக்கு காணத்தரத்துக்கு நாங்கள் அதை காணொலியாக வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த வகையில் இந்த காணொலிக்கு நீங்கள் எல்லோரும் வந்துட்டு சப்போர்ட் தரணும். இதில் நிறைய கெஸ்ட்டெல்லாம் பெற இருக்கிறாங்க, எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் இங்கே என்ன நடக்குன்னு காட்டிருக்கிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி நாங்கள் எங்களுடைய YUKயினுடைய ஏற்பாட்டில் இந்த பொங்கல் விழாவை தைப்பூச தினத்தை முன்னிட்டு சிறப்பான முறையில் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். உண்மையாக தமிழனுடைய பாரம்பரியத்தை, ஒரு பண்பாட்டையும் கலை கலாச்சாரங்களையும் பெருமைப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த பொங்கல் விழா. அந்த வகையில் சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துகின்ற நாள். உண்மையாகவே பாரம்பரிய காலங்களை பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு வயலை உழுவி அதனூடாக அதிலிருந்து கிடைக்கின்ற நெல்லை கொண்டு அதிலிருந்து அரிசி எடுத்து அதிலிருந்து பொங்கி படைத்து சூரியனுக்கு நன்றி செலுத்துகின்ற அந்த பாரம்பரியம் இன்று கூட எங்களுடைய தமிழர்களுடைய மறைவிலே காணப்படுகின்றது. அந்த வகையில் இன்றைய நாள் அந்த சூரியனுக்கு நாங்கள் நன்றி செலுத்தும் முகமாக எங்களுடைய YUKயினுடைய ஏற்பாட்டில் அந்த நிகழ்வை பிரம்மாண்டமான முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும், உண்மையாகவே பல போட்டி நிகழ்வுகள் கூட இந்த இடத்துல வச்சிருக்கிறோம். என்னென்னு சொன்னால் வந்து கலை கலாச்சாரங்களை விளிமையப்படுத்துறதாக நாங்கள் வந்து கோல போட்டி, அதுபோல் பூமாலை கட்டுகின்ற போட்டி, அது மாதிரி பொங்கல் போட்டிகள் கூட இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையாக உழவர் திருநாளாகிய தைப்பொங்கல் தமிழுடைய பண்பாட்டையும் நன்றி உணவையும் பறைசாற்றுகின்ற மிகவும் முக்கியமானதொரு விழாவாகும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். இயற்கையோடு நம்முடைய நம்பிக்கையும் உழைப்புக்கும் நன்றி செலுத்துகின்ற ஒரு விழாவாகவும் இந்த விழா காணப்படுகின்றது. பொங்கல் பண்டிகை என்பது வெறுமனே கொண்டாடப்படுவதற்காக மட்டுமல்ல, அது இயற்கைக்கும் மனிதனுக்குமான பிணைப்பு. நமக்கு உணவளிக்கும் சூரியன், மழை தரும் மேகங்கள் மற்றும் நிலத்துக்கு நாம் உழைப்பை தரும் கால்நடைகளுக்கும் அந்த நன்றிதனை தெரிவிக்கின்ற நாளாக இந்த பொங்கல் நாளானது காணப்படுகின்றது. உண்மையாகவே இந்த நாளிலே, இந்த தைப்பூச தினத்திலே மாட்டுப்பொங்கல் என்று சொல்வார்கள். அதாவது உழவு தொழிலுக்காக உறுதுணையாக இருக்கின்ற அந்த மாடுகளை குளிப்பாட்டி அலங்கரித்து அந்த மாடுகளுக்கு கூட நன்றி செலுத்துகின்ற, அதுகளுக்கு அந்த மாடுகளுக்கு பொங்கி படைத்து அதுகளை வணங்கி அதில் ஒரு கடவுள் போன்று நாங்கள் நினைத்து வணங்குகின்ற ஒரு நாளாகவும் இந்த நாள் காணப்படுகின்றது. பல நிகழ்வுகள் இந்த நாளிலே இடம்பெறுகின்றது. நிச்சயமாக பொங்கல் நாளை இன்னும் சிறப்பான முறையிலே நாங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த இடத்திலே குழுமியிருக்கின்றோம். உண்மையாக மண்ணை நம்பி விதை போட்டு இருக்கின்றோம், மழையை நம்பி களம் கண்டோம், உழைப்பின் வியர்வை என்று பொங்கல் பானை பொங்குதடா இனிய பொங்கல் நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பழைய கவலைகளை புன்னகையோடு போகட்டும், புதிய நம்பிக்கைகள் பொங்கலோடு மலரட்டும், கரும்பின் இனிப்பும் பாலின் வெண்மையும் உங்கள் வாழ்வில் என்றும் நிலைக்கட்டும் என்று இந்த பொங்கல் நாளிலே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையாக இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எங்களுடைய YUKயினுடைய ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. தைப்பொங்கல் அன்று சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துகின்ற விதமாக பல வேலை திட்டங்கள் இங்கே இடம்பெறுகின்றது. எங்களுடைய எரிவில் இளைஞர் கழகத்தினுடைய YUKயினுடைய ஏற்பாட்டிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த உழவர் சிலைக்கு முன்பாக இந்த நிகழ்வானது பிரம்மாண்டமான முறையில் எங்களுடைய பல அதிதிகள் இந்த இடத்திலே வருகை தந்திருக்கின்றார்கள். அந்த அதிதிகள் இங்கே பொங்கல் பானைகள் அங்கே பொங்குவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு கலாச்சார முறைப்படி எப்படி அந்த பொங்கலை நாங்கள் பொங்க வேண்டும், ஒரு பொங்கல் நிகழ்வானது எப்படி இடம்பெற வேண்டும் என்கின்ற விடயங்கள் இங்கே கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், ஒரு பொங்கலை பொங்குவதற்கு மடை வைக்க வேண்டும், அதுபோல் கரும்பு கட்டுவார்கள், அந்த அடுப்பை சுற்றி கரும்பை கட்டுவார்கள், அதே மாதிரி கோலம் போடுவார்கள். இவ்வாறாக பல நிகழ்வுகள் இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இந்த வகையில் இந்த பொங்கல் போட்டிக்கு வந்து பல போட்டியாளர்கள் இங்கே பொங்கல் நிகழ்வுக்கு பங்கு பெற்றிருக்கின்றார்கள். உண்மையாக ஒரு சிறப்பான ஒரு விடயமாக காணப்படுகிறது. பல போட்டியாளர்கள் இந்த இடத்துல பொங்கலை சிறப்பிக்கும் முகமாக எங்களுடைய கிராமத்தில் இருக்கின்ற பல அமைப்புகள், ஆடியஸாக இருக்கட்டும், உமன் ஆடியஸாக இருக்கட்டும், ஏனைய அமைப்புகள், அறநெறி பாடசாலைகள், அதுபோன்ற ஆலயங்கள் உடைய நிர்வாகிகள் பலர் இந்த இடத்துல குழுமி இருக்கிறாங்க. உண்மையாக இது ஒரு சிறப்பான ஒரு எரிவில் கிராமத்துக்கு ஒரு சிறப்பு மிக்க ஒரு இதாக காணப்படுது. உண்மையாக எரிவில் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பண்டைய ஒரு கிராமம். எரிவில் கிராமத்தில் உண்மையாக ஏரூர்னு சொல்லப்படுகின்ற எரிவிலம் பதி, இந்த பதியில் வந்து
மண்ணை நம்பி ஆரம்ப காலத்திலே விதை விதைத்து அதனூடாக எங்களுடைய கிராமம் ஒரு விவசாய கிராமமாக வளர்ச்சி அடைந்து இன்றும் கூட விவசாயத்திலே ஒரு துறைகண்ட கிராமமாக காணப்படுகின்றது. உண்மையாக பல விடயங்களை நாங்கள் இந்த இடத்திலே பார்த்திருக்கின்றோம். நிச்சயமாக உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நாங்கள் நன்றியை கூறிக்கொள்கிறோம். தொடர்ந்தும் நாங்கள் இணைந்திருப்போம். அதுவரையும் தற்போது உங்களோடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எரிவில் கிராமம் ஒரு பழமை வாய்ந்த ஒரு கிராமம். எரிவில் மக்கள் உழவு தொழிலை பிரதான தொழிலாக கொண்டிருந்தவர்கள். அதனால்தான் எரிவில் என்ற பெயரே கூட வந்தது. ஏர் ஊர் பிரதானமாக, அதாவது எங்களுடைய உழவு தொழிலுக்கு பிரதானமானது ஏர். அதை மையப்படுத்தி தான் எங்களுடைய கிராமத்தின் பெயரை அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் உழவருக்காக நாங்கள் விழா எடுப்பது வழமை. தைப்பொங்கல் ஒரு செய்நன்றி மறக்காமல் நாங்கள் அந்த எங்களுக்கு, அதாவது உயிர்களுக்கும் எங்களுடைய தானியங்கள் உற்பத்தி செய்வதற்கும் பிரதானமாக இருப்பது சூரியன். சூரியனுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு நாள் தான் அந்த தைப்பொங்கல். அதே வேளையில் நாங்கள் தைப்பொங்கல்லே தைப்பூசம் என்பது அதை விட ஒரு சிறப்பு வாய்ந்தது. புதிய கணக்கில் தொடங்குவது, புதிய நிகழ்வுகளில் ஆரம்பிப்பது தைப்பூசம். புதிரெடுப்பது மிகவும் பிரதானமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இதனால் தான் எங்களுடைய எரிவில் இளைஞர் கழகம், கண்ணகி விளையாட்டுக் கழகம், உதயநிலா கலைக்கழகம் மூன்றும் இணைந்து Y2K என்கின்ற ஒரு குழுமத்தினூடாக நாங்கள் எரிவில் கிராமத்தில் பல செயல்திட்டங்களை செய்கின்றோம். பல சமய சமூக செயல்திட்டங்களை செய்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் ஒரு உழவருக்கு கடந்த 1922ஆம் ஆண்டு உழவருக்கென்று ஒரு சிலை ஒன்று வைத்திருக்கின்றோம். அந்த சிலை வைத்ததின் நோக்கமே எங்களுடைய பிரதான தொழிலை மற்றவருக்கு எடுத்து இயம்புவதும் ஒரு பாரம்பரியத்தை எடுத்து கூறுவதற்காக தான் அந்த உழவர் சிலை. அதுவும் ஒரு பிரதானமான ஒரு இடத்தில் கொம்பு சந்தி, அதாவது ஆரம்ப காலத்திலே கொம்புபுரி நடம் எரிவி கிராமத்தில் இடம்பெற்றது. அதை மையப்படுத்தி தான் அந்த கொம்பு சந்தி உருவாக்கப்பட்டது. கொம்பு சந்திக்கு அருகிலே ஒரு அந்த எங்களுடைய உழவர் சிலை ஒன்று வைத்திருக்கின்றோம். அந்த உழவர் சிலையிலே நாங்கள் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் பொங்கல் விழா நடத்துவது வழமை. தைப்பூசத்தை முன்னிட்டு நாங்கள் பொங்கல் விழா நடத்துவது வழமை. அந்த வகையில் இந்த வருடம் நாங்கள் நடத்துகின்றோம். இந்த வருடத்திலே ஒரு இன்னும் சிறப்பு என்று சொன்னால், ஒரு 10 குழுவினர் பொங்கல் போட்டிக்காக தயாராக இருக்கிறார்கள். மகளிர் அமைப்பு, சமூக அமைப்புகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு 10 பொங்கல் நிகழ்வில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. அதே வேளையில் எங்களுடைய பாடசாலை மாணவர்கள், அறநெறி மாணவர்கள் நாங்கள் இணைந்து கொண்டு அந்த கோலம் போட்டி, பூமாலை கட்டுதல் போட்டி போன்ற கலாச்சார போட்டிகளை நாங்கள் நடத்தி அவர்களுக்கு நாங்கள் பகுமதியான பரிசுகளை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதே வேளையில் எமது கிராமத்தினுடைய எங்களுடைய இளைய நிலாக்கள் இணைந்து கொண்டு கலந்து கொள்கின்ற பல நடன நிகழ்வுகளும் இடம்பெறுகின்றது. அதே வேளையில் பல பிரதிநிதிகளும் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவருடைய நிகழ்வுகள் எல்லாம் இன்னும் சொற்ப நேரத்தில் இடம்பெறிருக்கிறது. இன்று எதிர்பாராமல் இன்று ஒரு மழை பெய்து விட்டது. தைப்பூசம் என்றால் மழை பெய்கிற பிரதானம் தான். ஆனால் மழை பெய்தாலும் எங்களுடைய நிகழ்ச்சி கொஞ்சம் பிந்தப்பட்டுட்டது. ஆனால் இருந்தாலும் எங்களுடைய நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடைபெற இருக்கிறது என்று இந்த வேளையில் நாங்கள் தெரிவித்துக் கொள்வதை மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு 2026 உழவர் திருநாள் கொண்டாட்டம் எரிவில்ல நடைபெறுகிறது. இன்றைக்கு தான் விசேஷமாக 10 பொங்கல் பானை வைத்து பொங்குறாங்க. இதுக்கு முதல் போன வருடம் பார்த்தோம்னா ஒரே ஒரு பொங்கல் பானை தான் வைத்து பொங்குனாங்க. இன்றைக்கு 10 பொங்கல், அதுவும் கோல போட்டி வச்சிருக்கிறாங்க. முதலாவது பரிசு அதில் பொங்கல் யார் டேஸ்ட்டாக செய்கிறாங்க, அடுத்து எப்படி படைச்சிருக்காங்க, எப்படி அதை பொங்குறாங்க என்றதை பார்த்து முதலாவது பாராக்களுக்கு பரிசையும் கொடுக்க போகிறாங்க. அதோடு சேர்த்து கோலப்போட்டி, சிறுவர்கள் எல்லாரும் சேர்ந்து கோலப்போட்டியும் வச்சுருக்கு. சிறுவர்களுக்கான கோலப்போட்டி வச்சுருக்கு. அந்த கோலப்போட்டியிலே முதலாவது பாராக்களுக்கு பரிசு கொடுக்க போகிறாங்க. உழவர்கள் திருநாளை கொண்டாடுற உழவர்கள் சேற்றில் கால் வச்சா தான் நம்ம சோற்றில் கை வைக்கலாம்னு சொல்லுவாங்க. நினைவூட்டும் வகையில் பார்த்தோம்னா இன்றைக்கு உழவர் திருநாள் கொண்டாடப்படுது. உழவர் திருநாள் என்ன சொன்னால் இதில் மரைக்கால், தாக்கத்தி என்று சொல்லுவாங்க. அந்த அரிவாள் மாதிரி தாக்கத்தி, சில பொருட்கள், அதாவது அந்த கம்பு வச்சுக்கொள்கிறாங்க. அந்த கம்போட பேரில் எனக்கு உண்மைக்குமே சரியாக தெரியல. அது முதலாவது பார்த்தோம்னா பண்டைய காலத்தில் வேளாண்மை செய்து கையால் வெட்டி அதை தூக்கி கட்டிட்டு சூடு வைப்பாங்க. விவசாயிகள் என்ன செய்வாங்க, அதை கொண்டு வச்சுட்டு கம்பு ஒவ்வொரு ஆளுக்கும் வேலைக்கார கம்புன்னு சொல்லுவாங்க. அந்த கம்பால் ஓங்கி அடித்து தான் அதிலிருந்து கலட்டுவாங்க. நெல்லை கதிரிலிருந்து பிரிச்செடுத்து அந்த கதிர்களை திரும்ப வேறையாக்கிட்டு அந்த கதிர்களைத்தான் வைக்கோலுக்கு பயன்படுத்துகிறவங்க, மாட்டுக்கு வைக்கோலுக்கு பயன்படுத்துகிற அந்த கதிரான், அந்த கதிரை எடுத்து பயன்படுத்திட்டு மற்ற நெல்லை முதலாவது காற்றில் தான் தூட்டி கொள்வாங்க. அதுக்கு பிறகு ஒரு நாகரிகமாக நவீனமாக மெஷின் வந்தது, டிராக்டர் வந்தது. அது விவசாயிகளுக்கு பெரும் பங்காக இருந்தது. ஆனால் அப்படியே போக டிராக்டர் வெட்டு மெஷினாக மாறுது. வெட்டு மெஷின் இப்போ வேறொரு என்ன இது, அதுக்கு முதல் சுனாமி என்று சொன்னாங்க, அதுக்கு பிறகு இப்போ வெட்டு மெஷின் என்று சொல்கிறாங்க. அப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டு உழவர்களுக்கு அது கை கொடுத்தாலும் வேளாண்மை செய்கிறவங்களை நம்பி இருக்கிற முதல் பார்த்தோம்னா 10-15 பேர்
போவாங்க. இங்கேருந்து புலனறுவைக்கு அங்கெல்லாம் போய் வந்து வெள்ளாமை வெட்டுறதுக்கு போவாங்க. ஒரு கிழமை 2 கிழமை எல்லாம் சில நேரம் மாத கணக்குலையும் போய் அங்கேருந்து வெட்டிட்டு அங்கேருந்து அதுக்கு கிடைக்கும் கூலியை கொண்டு வந்து அவங்களோட குடும்பத்தை நடத்தினவங்க. அதுக்கு பிறகு பார்த்தோம்னா இப்படியான நவீனம் வந்து உடனடியாக நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இழக்கப்பட்டு போய்கொண்டிருக்கு. இப்போ பார்த்தோம்னா இப்போ தற்போதைய நிலைமையில் 2026ஆம் ஆண்டு வேலைக்காக ஒருத்தரும் தேவையில்லை. அதாவது அங்கே வரும் வேளாண் பெற்ற மெஷின்கார ஒரு ஆளும் அடுத்ததாக பார்த்தோம்னா வயல்காரால் ஒரு ஆளும் இருந்தாலே உள்ளுக்குள்ளே எத்தனை ஏக்கர்னால வெட்டி போட்டு உடனடியாக அதே இடத்துல வயலுக்கு சொந்தக்காரர் உடனடியாக வியாபாரிகளை கூப்பிட்டு அங்கே வந்து அந்த நெல்லை பேசி கொடுத்துட்டு உடனடியாக காசோட வீட்டை வர்றதாக இருக்குது. ஆனால் வந்து இது உண்மைக்குமே நல்லதாக இருந்தாலும் விவசாயியை நம்பி இருக்கிற ஒரு 10-15 குடும்பங்கள் இப்போ தற்பொழுது இல்லாமல் போய் பல பேர் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. பல பேர் அப்படி அழிந்து போகிறாங்க. அதே போல் முதலாவது பயன்படுத்தின உழவர்கள் பயன்படுத்தின நிறைய பொருட்களும் இல்லாமல் போயிட்டுது. முதல்ல பார்த்தோம்னா மாட்டு வண்டியில் வச்சு அந்த என்ன சொல்கிற அந்த கலப்பை யூஸ் பண்ணாங்க. கலப்பையெல்லாம் இப்போ வந்து எங்கே நம்ம மியூசியத்தெலாம் காண வேணும். அது மட்டும் இல்லாமல் சில பொருட்களை நாங்கள் உங்களுக்கு காட்டியிருந்தோம். அந்த பொருட்களும் நிறைய இடத்த பயன்படுத்தப்படாது. முதலெல்லாம் பார்த்தோம்னா அம்மாக்கள் எல்லாம் வந்து நெல்லை வச்சு உரலில் குத்தி அதை தான் அரிசை புடைச்சி சுலகு பயன்படுத்தி அதை பயன்படுத்தி இருந்தாங்க. இப்போது அது சுலகெல்லாம் இல்லை. ஏன்னா கடைக்கு போனோம்னா 10 கிலோ 5 கிலோ 20 கிலோ 25 கிலோ அரிசை வாங்கிட்டு வீட்டை வந்தோம்னா சமைச்சமா வேலை முடிஞ்சுது. இது வந்து பெண்களுக்கு உண்மைக்குமே இப்போ 2K கிட்ஸ், அதாவது இப்போ 2K பெண்களுக்கு இது ஒரு இலகுவான செயற்பாடாக இருக்குது. ஓகே, தொடர்ச்சியாக நான் கழிச்சு நின்றேன்டா டைமும் உங்களுக்கு அலுப்படிக்கும். தொடர்ச்சியாக வீடியோவோட இணைஞ்சு கொள்ளுங்க. யார் வின் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு காட்டுறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாட்டி டிஸ்லைக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தோம்னா எல்லாருமே பொங்கி கொண்டிருக்கிறாங்க. நம்ம இப்போ பொங்கலை பற்றி இந்த முறை 10 பொங்கல் பொங்குறாங்க. அதில் வந்து கேட்போம் என்ன மாதிரி இருக்குதுண்டு. ஓகே மாமி போனீங்க. ஓகே மாமி, இந்த முறை 10 பொங்கல் பொங்குப்படுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பொங்கல்ல என்னன்னா போட்டிகள் மாதிரி நடக்குது. இதால ஒரு சந்தோஷம் தானே. கை பொங்கலை வச்சு நாங்கள் ஒரு போட்டியில் கலக்கணும், வேலையோட கலந்து கொண்டு ஆடுறது மேலாடுறது வருகிறன்ற ஒரு போட்டியில் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். ஓகே, நீங்கள் பரிசை வெல்லுவீங்களா முதலாவது இடத்துல? பரிசு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். எந்த இதில் பொங்கல்லையா இல்லை இதுலையா கோல போட்டிலையா? கோல போட்டியில் ஆடு கொண்டு நிற்கிறோம். ஓகே, நன்றி. பொங்கல் வாழ்த்துக்கள். அங்கே கொடுங்க, அக்காட்ட கொடுங்க. என்னம்மா இது? சுலகு என்னத்துக்கு பயன்படுத்துகிற? உங்களோட பேர் என்ன? ஓகே, நன்றி, வாழ்த்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தோம்னா கற்கண்டு கொடுத்து நடுவர்களை வரவேற்கிறாங்க. கற்கண்டை கொடுத்து இவங்களை வரவேற்று அவங்களுக்கு இந்த வாழ்க்கை முறை இனிக்கணும் மட்டும் நினைக்கிறேன். இந்த பொங்கல் 10 பானை பொங்கப்படுது வந்து அதில் வந்து எது பெஸ்ட்டானதுன்றது மார்க்ஸ் கொடுக்குறதுக்காண்டி எங்களோட அதிதிகளோட வந்து அதை பார்க்க வந்திருக்கிறோம். கட்டாயமாக உண்மையிலே சிறப்பான ஒரு நிகழ்வாக இருக்குது. பார்க்குறதுக்கு உண்மையிலே நம்மளோட பழங்கால கலாச்சாரத்தை இதை வந்து நமக்கு மறந்து போன இதை வந்து அதை வந்து நினைவூட்டுறதாக இந்த YUK வந்து செயல்படுறது இந்த கிராமத்துக்கு மட்டும் இல்லை, இந்த கிழக்கு இலங்கையிலே ஒரு சிறந்து விளங்குகின்றது கூறியதோடு இந்த சார் சொன்ன மாதிரி இந்த தாக்கத்தி இருக்குது. அது இப்போதே இல்லைன்ற மாதிரி அவர் சொல்கிறார். உண்மையிலே அது மிஷினால் வெட்டுறபடியா இந்த தாக்கத்தை ஞாபகப்படுத்துகிற அளவுக்கு அதை கட்டிங் கூட வச்சிருக்கீங்க. உண்மையிலே இந்த YUKக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கணும். இதனால் உழவர்கள் ஏதாவது பாதிக்கப்படுதா? இப்படி நம்ம கலாச்சாரம் அழிந்து போகிறதால தாக்கத்து இல்லை, அந்த கம்பு இல்லை, வேலை கம்பு இல்லை, சுலவும் கூட இப்போ வீட்டு வழி இருக்குது இல்லை. என்னென்னு சொன்னால் இப்போ நவீன காலம் வந்ததால் வந்து பழங்காலத்து நினச்சி வேதனை அடைகிறத நாங்கள் வந்து காணக்கூடியதாக இருக்கின்றது. என்னென்னு சொன்னால் அந்த பழைய கலாச்சாரம்ன்றது நமக்கு நம்மளோட வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. அது வந்து அழிஞ்சு போகிறதால விவசாயிகள் மட்டும் இல்லை, இப்போதைய வார தலைமுறைக்கு அதை எடுத்து செல்றதால அவங்களும் அந்த கவலைப்படுறதாக நாங்கள் அறிகிறோம். அது பொங்கல் விழா மூலமாக தமிழர்கள் இதை கடைபிடிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை இதை அழிஞ்சு போகும்னு நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு வருடமும் மட்டும்தான் இதை பொங்கலை கொண்டாடி போட்டு இந்த மறைக்காலன்னு நினைக்கிறேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் நாளையில் வளரும் தலைமுறைக்கு தெரியாமல் போகும். உண்மைக்குமே இது தெரியாமல், ஏன்னா இப்போ வந்து கிலோ கணக்கில் அளக்காங்க. இதை நீங்கள் நினைச்சி என்ன வேதனைப்படுறீங்களா இல்லை சந்தோஷப்படுறீங்களா? இது வருங்காலத்தை நவீனத்தை நினைச்சி இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. இது என்னென்னு சொன்னால் அந்த வேதனை அடைகிறோம். என்னென்னு சொன்னால் இது வந்து இப்போ நினைவூட்டும் முகமாக இந்த YUK நடத்துறதால இதை ஞாபகத்தை கொண்டாடுறாங்க. ஆனால் இது வந்து உண்மையிலே அழிஞ்சு போகிறதுக்கான சாட்சி அழிஞ்சு வைத்து இதை ஞாபகப்படுத்துறதால உண்மையிலே இது. ஆனால் உழவர்கள் மட்டுமில்லை, எல்லாரும் வந்து கவலைக்குரிய விடைய மாதிரி இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் மாதிரி. என்னென்னு சொன்னால் இப்படியான இது வந்து எந்த காலத்துக்குள்ளே நடந்தது நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு இது தெரியாமல் போகுது என்ற ஒரு கவலை அறியும். ஓகேண்ணா, நன்றி. மாமிக்கு பொங்கல் வாழ்த்துக்கள். மாமி இதே வேலை திரும்ப நடக்கணும் நான் நினைக்கிறேன்.
கட்டாயமாக இந்த மழைக்காலம் எல்லாம் திரும்ப ஒவ்வொரு வீட்டுக்கும் வரும்னு நினைக்கிறீங்களா? நீங்க முதலாவது குழுவா ரெண்டாவது குழுவா? முதலாவது. உங்களுக்கு ஏதாச்சும் குழுக்கு பேர் வச்சுக்காங்களா? முதலாவது குழு ஐயா, செவ்வந்தி குழு. செவ்வந்தி குழு. நீங்க என்னத்துல போய் ஜெயிப்பீங்க நினைப்பீங்க? பொங்கலை பொங்கி அவங்களுக்கு கொடுத்து ஜெயிப்பீங்களா இல்ல கோல போட்டியில ஜெயிப்பீங்களா? முதலாவதாக நாங்கள் இந்த மரபு பழைய பொருட்களை வைத்து முதலாவதாக அவங்க மனதை கவரக்கூடிய மாதிரி செய்திருக்கிறோம். ரெண்டாவதாக முதலாவது எங்களோட பானை தான் பொங்கிருக்கு. அதனால நீங்க முதல்ல வருவீங்க நினைக்கிறீங்களா? வருவோன்ற நம்பிக்கையோட புள்ளியாரை நினைச்சு சந்தோஷமா இருக்கிறோம். ஓகே, நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே, சில இடத்துல பார்த்தோம்னா பொங்கல் பானை பொங்கி முடிஞ்சுது. இப்போ தான் இங்கே அரிசி போட்டு கொண்டிருக்கிறாங்க. பண்டைய காலத்தில் வந்து பாரம்பரியமாக செய்து வரும் தைப்பொங்கலாகும். கதிரெடுத்து எடுத்து வந்து உரலில் ஊற்றி அதை அரிசாக்கி அதை வந்து நாங்கள் பானையில் போட்டு தான் இந்த பொங்கலை வந்து சிறப்பான முறையில் செய்து கொண்டு வர அந்த வகை பாரம்பரியத்தில் வந்து உடல், உலக்கை, மரைக்கால், தாக்கத்தி, அந்நேரத்தில் வந்து பெட்டி ஓலைப்பெட்டியில் வந்து கதிர்கள் எடுப்பாங்க. சுலகு, வெங்கல சுலகு எல்லாம் வெங்கலத்தில் அப்புறம் வந்து இந்த வயல் நெற்கதிர்கள் அறியும் போது ஒரு பலகையை பயன்படுத்துவாங்க. அந்த வகையில் பலகை, கோனோஸ் அண்டு நெல் புரிகிறது, கோனோஸ் பேக்கு, பெட்டி எண்ணக்குள்ள நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வைத்திருக்கிறோம். அந்த வகையில் எமது கிராமம் சார்பாக நாங்கள் இந்த நிகழ்வினை கொண்டாடுகிறோம். ஓகே, நன்றி. நீங்கள் முதலாவது இடத்தை தட்டி செல்வீங்களா? முதலாவது இடத்தை தட்டி செல்வீங்களா? போட்டி நடக்குது, தட்டி செல்வோம் என்ற நம்பிக்கை. நினைக்கிறீங்களா இல்லை முதலாவது இடத்தை பெறுவீங்களா? முதலாவது இடத்தை பெறுவீங்க. ஓகே, நான் இப்போ அங்கே பார்த்தேன் நீங்கள் குறவை போட்டுறீங்க. குறவை போட்டீங்க, அந்த சத்தம் ஏன் போடுறேன்? அது வந்து பொங்கல்னு ஒரு கிராம பாரம்பரியத்தில் வந்து பொங்கல் விட்டு அந்த குறை போடுவாங்க. அதான் என்னத்துக்காக அந்த குறவையை போடுறவங்க? இல்லை, தைப்பூசத்தை மட்டும் இல்லை, சில இடத்துல கல்யாண வீட்டிலையும் செய்வாங்க. வீட்டில் பாரம்பரிய இது வந்து அந்த குறை போடுவாங்க. அதாவது உங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தின நீங்க என்ன? ஓகே, நீங்க இப்போ என்னென்ன கொண்டு வந்திருக்கீங்க? நாங்கள் வந்து தாக்கத்தி, ஓலைப்பெட்டி, சுலகு, அரிசி, சுண்டுகொத்து, மரைக்கால், அந்த இது பலகை, கோணூசி. ஓகே, இதெல்லாம் எங்க கடமா இது வந்து? இது எங்களோட வீட்டுல பாரம்பரியமா இருக்குது. வச்சிருக்கீங்கண்ணே. இனி அடுத்த வருஷம் தானே யூஸ் பண்ணுவீங்க? இது வந்து காலவாத்துக்கு. அதான் என்ன, புல் வெட்டுறதுக்கு மட்டும் தானே? வயல் வெட்டுறதுக்கு நீங்க இப்ப கையால வெட்டுறீங்களா? வயல் வெட்டுவாங்க, அந்த டைம்ல பயன்படுத்துவாங்க. இல்ல கையால இப்ப வெட்டுறாங்களா? ஆமா. என்னன்னு சொன்னாங்கடா, வயல் பக்கத்துல வந்து ஆத்தோரத்துக்குள்ள வாகனங்கள் போக இல்லாதவரத்துல கைவெட்டு தான் பயன்படுத்துறது. ஓகே, விவசாயிகள் இதெல்லாம் அழியுதானே? இப்ப விவசாய பொருட்கள் எல்லாம் அழியுது. சுலகு இல்ல நிறைய இடத்துல, இந்த பெட்டி இல்ல. சரியா, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாங்க வந்து எங்க வீட்டுல வந்து பயன்படுத்துறத நாங்க கொண்டு வந்திருக்கோம். இல்ல நான் கேக்குறேன் வந்து விவசாயிகள் பொருட்கள் அழியுது, இதனால நீங்க இதை சொல்ல வாரீங்களா? நவீன யுகம் உங்களை நல்லமா? நவீனமா இது வந்து பரம்பரையில கொண்டு வரப்படுறது வந்து முன்னோடியாக கொண்டு வரணும் என்று நினைக்கிறோம். ஓகே, விவசாயிகள் வந்து மரைக்கால பயன்படுத்துறல தானே. இப்ப வந்து கிலோ தானே, இப்ப வெட்டின உடனே கிலோ கணக்குல வந்து நிறுத்து போறாங்க. ஆனா அந்த கிராமப்புறங்கள்ல வந்து அந்த நெல்லை வந்து மரைக்கால்லாம் அறுவடைக்கு வெட்டுவாங்க. இப்பயும் வியாபாரிகள் வந்து கிலோ கணக்கில் எடுத்து போறாங்க, அதனால இந்த மரைக்கால் யூஸ் பண்ணப்படுது இல்லை. வெட்டுறவங்களுக்கு அறுவடை தாக்கத்தியால வெட்டுறவங்களுக்கு மரைக்கால தான் பயன்படுத்துறேன். ஓகே ஓகே, உங்களுக்கு நவீனம் நல்ல மில்லன்றீங்களா? இதெல்லாம் நவீனம் நல்ல மில்லன்றீங்களா? நவீனம் நல்ல மில்ல, பாரம்பரியம் தான் கட்டாயம். அளந்திருந்தாலும் அளவே சரியா இருக்கும். நிறுவ வந்து ஒரு பக்கத்துல கொண்டு போயிடும். ஓகே, இதுக்காக நீங்க சொல்லுங்க, அளவு நிறுவையும் ஆண்டவங்க பண்ணா அப்படியா? அப்படியா தமிழ்ல? ஓகே, நன்றி. இது சின்ன கோட்டிலடா, நான் பாடியில ஹோட்டல் கட்டி சின்ன கோட்டில. நான் சொல்றேன், நான் ஏற்கனவே இதெல்லாம் ஆறு சிங்கம் தெரியுதுல்ல? சிங்கள தெரியல.
ஓகே, பொங்கல் வாழ்த்துக்கள். எத்தனையா குழு? எத்தனையா குழு உங்களோட குழு? ஓகே, இன்றைக்கு 10 பொங்கல் வச்சு பொங்குறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? നമ്മുടെ എരിവിൽ വൈദ്യുതി പലതാല നല്ല ഒരു ഏർപ്പാടുണ്ട്. പൊങ്കൽ എന്നാൽ ഉള്ളവர்களுக்குரிய திருநாள் தான் பொங்கல் திருநாள். ஓகே, கலாச்சார முறைப்படி இப்படி செய்கிற ஒரு நல்ல செயல் தான். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இப்போ ஊரில் இருக்கிற எல்லாரும் வந்து ஒரே இடத்துல சேர்ந்துருக்காங்க. இதனால் மகிழ்ச்சியானே உங்களுக்கு? ஓ, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் முதலாவது இடத்தை தட்டி செல்லுவீங்களா? அப்படி அப்படி நோக்கத்தில் செய்கிறோம். அப்படி ஒரு நோக்கமா இல்லை வின் பண்ணுவீங்களா? வின் பண்ணுவோம். எதில் வின் பண்ணுவீங்க? கோல போட்டியா இல்லை பொங்கல் இல்லையா? பொங்கல் தான். வாழ்த்துக்கள். இன்னைக்கு தைப்பூசம். தைப்பூசம் என்னத்துக்காக கொண்டாடுறாங்க? தைப்பூசம் தமிழர்கள் பண்டிகையை கொண்டாடுறாங்க. தமிழர்கள் பண்டிகை. ஓகே, இன்றைக்கு மாட்டு பொங்கல் இன்றைக்கு சிலவங்க செய்வாங்கல்ல. சூரியனுக்கு பொங்கல். சூரியனுக்கு தைப்பொங்கல் தானே பொங்குறவங்க நம்ம. உழவர் பொங்கல். ஓ, அது நம்ம தைப்பொங்கல்ல பொங்குவோம். தை 15, 14 அப்படி வந்து பொங்குவோம். உழவர் மாட்டு பொங்கல் பொங்குறது எங்களோட குழு சமுத்தியால வந்து தில்லேஸ்வர் 6ஆம் நம்பர் குழு ஜோவா. ஓகே, நீங்க இப்போ வின் பண்ணுவீங்களா? வின் பண்ணுவோம். முதலாவதத்தை பிடிப்பீங்களா? பிடிப்போம் நாங்க. எதுல? கோல போட்டியிலையா இல்லது சகலதிலே எல்லாத்துலயும் நீங்களே வின் பண்ணுவீங்க? நம்மளோட பண்டிகை காலம் சுழாவு நிறவுடம்புலாக்கு வட்டா. ஒரு கேள்வி, நீங்க இப்ப விவசாயம் செய்யறல்ல, கடை வச்சிருக்கீங்க, வியாபாரம் செய்றீங்க, இதெல்லாம் எங்க இருந்து எடுத்தீங்க? பாரம்பரிய பண்டிகை அம்மாப்பா மலையாளத்துல தொட்டு தெரியும். இருக்குதா இல்ல தெரியுமா? இருக்குது. இந்த கதிர் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? புதிர் இருந்தா பின்னுக்கு வச்சிருக்காங்க, மாமி வச்சிருக்காங்க. ஆஹா, புதுசா வரவேற்கீங்க. நன்றி. நீங்க முதலாவது இடத்தை பெற்றுக்கொள்ளணும். ஓகே, நன்றி நன்றி. ஓகே, தமிழர் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பாதுகாக்கணும் என்ற வகையில் இன்றைக்கு பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது. சார் வணக்கம் சார். வணக்கம். பொங்கல் வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓகே, சூரிய நமஸ்காரம் செஞ்சு முதலாவதாக அரோகரா போட்டு அரோகரா கோஷங்களோடு பொங்கல் பானை வழியுது பாருங்க. பொங்கலோ பொங்கல். இந்த பானை வையூகே கழகத்தினால் வைக்கப்பட்ட பொங்கல் பானை. தற்போது அந்த அதிதிகள் வந்து அரிசி போட்டி கொண்டிருக்கிறாங்க. இதுக்கு பிறகு பொங்கப்படும். நடுவர்களுக்காக தற்பொழுது வழங்கப்பட்டு கொண்டிருக்கு. அதாவது எங்களுக்கும் வச்சிருக்கேங்க முதலாவது எங்களையும் கொண்டு வைங்கண்ணே. உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து போடுறாங்க. பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க மாமா. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். அண்ணன் வணக்கம். இன்னைக்கு உங்களோட குழு எத்தனை குழு? நீங்கள் பொங்கலுக்குள்ள நிற்கிறீங்களா இல்லை நடுவரா? நாங்கள் 2 பேரும் தான். நாங்கள் வந்து சிவனாங்குடி நிர்வாகம், அதனால நாங்கள் 2 பேரும் வந்து. ஓகே, நீங்கள் வின் பண்ணுவீங்களா? ஓகே, அரிசி பார்க்கணும். எவ்வளவு பானை மட்டத்துக்கு வந்திருக்கான்னு பாருங்க. என்னென்ன போட்டிருக்காங்கன்றது
யோசித்து பார்த்தா தெரியும். கடைசியில் பார்ப்போம். இந்த முறை 10 பானை எடுத்து ஊர் மக்களையும் சேர்த்து பொங்குறாங்க. இது உங்களுக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்குதா? நல்ல சந்தோஷமா இருக்குது. எதிர்வரும் காலங்களையும் இதோட சிறப்பாக நடக்கணும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஓகே, உழவர்கள் சில பொருட்கள் அழிஞ்சு போகுது. இப்போ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது வந்து என்னென்னா நம்மளோட பாரம்பரியத்தை வந்து மக்கள் விரும்புகிறாங்க இல்லையா? விரும்புகிறாங்க இல்லை. அதனால இப்போ இப்படியான நிகழ்ச்சிகள் நடந்தால் தான் ஜனங்கள் பழைய நிலைக்கு வருவாங்கன்றது இல்லை. இன்றைக்கு ஒரு நாள் பொங்குறதால இவங்க பழைய நிலைக்கு வர சாத்தியம் இல்லை நான் நினைக்கிறேன். ஏன்னா நவீன யுகத்துக்கு இப்போ பழக்கப்படுத்தாங்க, எல்லாரும் அடிக்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லுவோம். நவீனம் நல்லமா இல்லை கூடாதா? நவீனம்ன்றது அது வந்து இயற்கை இல்லை, செயற்கை தான். சரியா? கட்டாயமாக இயற்கையான இதை வந்து நம்ம போகிறது தான் நல்லமென்று நான் என்ற கருத்து. ஓகே, நன்றி அண்ணா, நீங்கள் வின் பண்ணணும். வாழ்த்துக்கள். பொங்கல் பானையை பார்க்கறதுக்காக இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த பொம்பளை பிள்ளைகள் எத்தனை பேர் வந்திருக்கேன், நம்ம வெளிக்கிட்டு வந்திருக்கான்னு பார்க்கறதுக்காக தான் இந்த இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க. இவங்க இளைஞர்கள் ஒரு பொங்கல் பானை வச்சிருக்காங்க. இங்கே வாங்க. பொங்கல் வாழ்த்துக்கள். அதாவது உங்களோட காலகட்டத்தில் இப்போ பார்த்தோம்னா உழவர்கள பொருட்களை நீங்கள் கண்டிருப்பீங்களா? காணல, அழிந்து போன பொருட்கள் என்றே கண்டிருக்கீங்க. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரி இந்த பொங்கல் நிகழ்வில் என்ன உங்களுக்கு அனுபவம் கிடைச்சிது? அனுபவம் என்ன எப்படி சொல்கிறேன், அந்த காலத்தில் வந்து எப்படி வந்து இருந்திருக்காங்க, ஒரு பொங்கலை வந்து எப்படி கொண்டாடிக்காங்கன்றது வந்து உண்மைக்குமே எங்களோட சமுதாயத்துக்கு வந்து தெரியாது. அதை இதன் மூலமாக வந்து அதை தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கு. ஓகே, நீங்கள் பார்க்க போனால் இப்போ ஜென்சி, அதாவது 2K கிட்ஸ், நீங்கள் இப்போ 2K கிட்ஸ் என்னக்குள்ள அவங்களுக்கு இந்த பாரம்பரியமே ஒன்றும் தெரியாது. இப்படி ஒரு பொங்கல் விழா வச்சதால உங்களுக்கு இது ஞாபகமாக இருக்குது என்ன? அவங்களுக்கு இது நன்மையா தீமையான்னு நினைக்கிறீங்க? நன்மை தான். எது நன்மைன்றீங்க? இப்போ பொங்கல் விழா கொண்டாடுற நன்மையா இல்லை உழவர்கள் அந்த பொருட்கள் அழிகிற நன்மையா? பொங்கல் விழா கொண்டாடுறதை விட அந்த உழவர்கள் பற்றி அந்த விஷயங்களை வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குதானே, ஒரு நன்மையான விஷயம். ஓகே, நான் கேட்குறேன், சில பொருட்கள் சுலகு, தாக்கத்தி அப்படியான பொருட்கள் வந்து இப்போ சொல்ல போனால் இந்த காலத்தில் வந்து மிக குறைவு அந்த பொருட்கள் எல்லாம். யார வீட்லையுமே வந்து சொல்றது என்ன சொல்றது இருக்கிறது வந்து குறைவு. ஒரு சில இடங்கள்ல தான் அது இருக்கும். அதான் இன்னும் கொஞ்ச நாளையில் பார்த்தா உங்களுக்கு மியூசியத்தில் கண்காட்சியத்தில் போய் பார்ப்பீங்க போல. இதுதான் தமிழர்கள் பயன்படுத்தின பொருட்கள் என்று பார்ப்பீங்க. இப்போ நீங்கள் இந்த நவீனத்தை விரும்புகிறீங்களா இல்லை பழமைக்கு போகிறதுக்கு விரும்புகிறீங்களா? பழமை நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு நவீனத்தை விட. பழைய மாதிரி போய் அந்த அம்மியில் அரைப்பீங்களா? அதை விரும்புகிறீங்களா? விரும்பல. எப்படி சொல்கிறேன், அது வந்து நம்ம உடலுக்கு நல்ல. ஆனால் என்னன்னு சொன்னால் நம்ம இதுக்கு பழக்கப்படுத்தீங்க, அது கொஞ்சம் கடினமாக இருக்கு. அடிக்ட் ஆகி விட்டீங்க நவீனத்துக்கு. அதனால் நீங்கள் இப்போ முன்னுக்கு போகிற நன்மை என்று எப்படி நீங்கள் எடுத்துக்கொள்கிறீங்க? இப்போ நீங்கள் இதுக்கு மேலே சொன்னீங்க அது நல்ல மண்டு. இந்த காலத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாமே சொல்ல போனால் டக்கண்டு வருத்தம் அப்படி இப்படி வருது. அந்த காலத்தில் இருக்கிறவங்க இப்போ கூட நல்ல ஜங்கா பார்க்கறதுக்கு இருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் வந்து என்னன்னு சொன்னால் இப்படியான பொருட்களை அவங்க பயன்படுத்தினால அவங்களுக்கு ஒரு உடற்பயிற்சி அது இருந்திருக்குமென்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் இந்த போட்டியில் வின் பண்ணுவீங்களா? முதலாவது இடத்தை பெறுவீங்களா? அது உண்மைக்குமே தெரியல. ஏன்னு சொன்னா எங்களுக்கு இது புது அனுபவம். வின் பண்றோமோ இல்லையோ அனுபவத்தை கற்றுக்கொள்றது நல்லது. உங்களை விட மூத்தாக்கள் எல்லாம் சொல்றாங்க வந்து நாங்கள் தான் வின் பண்ணுவோம். இளையவர்களுக்கு விட்டு கொடுக்கறது சாத்தியம் இல்லாமல் இருக்குது. அதை நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது ஏன்னு சொன்னா அவங்க நிறைய அனுபவத்தை கண்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பழக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும், 4-5 வாட்டி செஞ்சிருப்பாங்க. இது எங்களுக்கு அப்படி இல்லை தானே, இது ஒரு அனுபவம். இப்ப இல்லைன்னா கூட அடுத்த முறை நாங்க வின் பண்றதுக்கான வாய்ப்புகளை தேடிக்கொள்றோம் இதுல இருந்து. ஓகே, நன்றி. உங்களோட குழு வெற்றி பெறணும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். பொங்கல் வாழ்த்துக்கள். என்ன போட்டியில் கலந்து கொண்டிருக்கீங்க? ஓகே, கோல போட்டியில் கலந்து கொண்டிருக்கீங்க. உங்களோட கோலத்தை காட்டுவோம் பெஸ்ட்டுக்கண்ணே. என்னென்ன சூஸ் பண்ணீங்க இந்த கோலத்துக்கு? கலரிங் பவுடரும் தேங்காய் பூ. என்னதுக்காக இந்த கோலம் போடுறது? நீங்க இப்போ எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? 9ஆம் ஆண்டு. என்னதுக்காக கோலம் போடுறது? கோலம் போடுற வந்து சூரிய பகவானுக்கு படைக்கக்குள்ள அவர் சந்தோஷப்படணும் நம்ம கோலத்தை பார்த்து. அப்படி மட்டும்தானா? இல்ல, அதுக்கு பிறகு நம்ம போடுற கோலம் வந்து சிறிய அந்த பூச்சினங்கள் அதுக்கெல்லாம் உணவாகணும்னு சொல்லுவோம். ஓகே, நீங்க இப்போ போட்டிருக்கீங்க சிறிய உயிரினத்துக்கு இது உணவாகுமா? நீங்க இப்போ கலரிங் பவுடர் எல்லாம் போட்டு அதை சாகடிக்க பாக்குறீங்க? இல்ல, நான் வெள்ளை தனி போட்டிக்கணும். போட்டியில வின் பண்ணணும்னு சொல்லி. ஓகே, நீங்க முதலாவது இடத்தை தட்டி செல்லணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இந்த கோலத்தை நம்ம இந்த கோலம் போட்டவங்ககிட்ட கேட்போம். வாங்க. ஓகே, நீங்கள் 3 பேருமா சேர்ந்து போட்ட எத்தனாம் ஆண்டு படிக்கிறீங்க? கிட்ட பிடிங்க. தரம் 10. நீங்கள் கோல போட்டியில் கலந்து கொள்ளணும் யாரு சொன்ன உங்களுக்கு? தம்பிட்ட காட்டுங்க. நாங்கள் எடுத்த முடிவு தான். நீங்கள் எடுத்த முடிவு? எங்களோட டீச்சர்ஸ் மாறும் சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் மாறும் சொல்லி முடிவெடுத்திருக்கீங்க. என்னென்னத்தை பயன்படுத்தி இதை கோலம் போட்டிருக்கீங்க? தேங்காய் பூ, நிறச்சாயம்,
அந்த கலர் பவுடர் அதெல்லாம் சேர்த்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. இது என்னத்துக்காக கோலம் நம்ம முதலாவது தமிழர்கள் பண்டைய காலத்தில் போட்டவங்க? இது வந்து சிறிய உயிரினங்களான பூச்சி எறும்புகளானவங்க இதை சாப்பிடுறதும் அது பயன்படுறதுக்காக தான் இதை போட்டவங்க. ஓகே, வாழ்த்துக்கள். அடுத்ததாக இங்கே சில பொருட்கள் கொண்டு வந்திருக்காங்கண்ணே, உழவர்கள் பயன்படுத்தினு, இதெல்லாம் நீங்கள் கண்டிருக்கீங்களா? இதெல்லாம் ஏற்கனவே கலப்பதை ஏற்கனவே கண்டிக்காங்க, இப்போ இதெல்லாம் காண்றீங்க. பிள்ளை பிள்ளை கதைங்க, நீங்கள் இப்போ இந்த உழவர்கள் பொருட்களை கண்டையில் உங்களுக்கு மகிழ்ச்சியா? நீங்கள் இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளையெல்லாம் காண மாட்டீங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கவலையாக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் இப்போ இனி 2K கிட்ஸ், உங்களுக்கு இலகுவாக இது கிடைச்சாலும் அது உங்களுக்கு நல்ல மட்டும் நினைக்கிறேன். பண்டைய காலம் முக்கியம் தான். ஓகே, உங்களை மாதிரி பிள்ளைகள் வளரும் காலத்தில் வந்தால் தான் தமிழர் பண்பாடு நிலைக்கும் என்று நான் தெரிவித்து கொண்டு உங்களுக்கு வாழ்த்துக்கள் 3 பேருக்கும் வெற்றி வர. நன்றி நன்றி. ஓகே, இவங்க போட்டிக்கிற கோலம் வந்து இந்த இருக்குது. கோல போட்டி எத்தனை ஆண்டு பிள்ளைகள் படிக்கங்க? கிட்ட வாங்க, பக்கத்தில் வைங்க. தரம் 10 படிக்கிங்க. 3 பேரும் சேர்ந்து போட்ட நீங்கள். கோலம் என்னத்துக்காக போடுற? தமிழர் பண்பாடு எடுத்துக்கூற ஒரு விடயமாக இருக்குது கோலம். என்னத்துக்காக? அப்போ தமிழர்கள் மட்டும்தானே கோலம் போடுவாங்க, மற்ற ஒருத்தர் போட மாட்டாங்களா? இல்லை போடுவாங்க, ஆனால் தமிழருக்கு இது முக்கியமான ஒரு பண்பு. ஓகே, வேறு என்ன காரணத்துக்காக? சூரிய நமஸ்காரத்தில் போடுவாங்க. அந்த தைப்பொங்கல் பண்டிகைகள் முக்கியம். பண்டிகையில் போடுறவங்க இது ஏன் போடுறவங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதிகாலையில் எழும்பி போடுவாங்க. அது வந்து வாயில்லா பூச்சிகளுக்கு உணவாக இருக்கும். ஓகே, ஒரு ஃபன்னாக ஒரு கேள்வி கேட்குறது, வாயில்லா பூச்சிகளை எப்படி சாப்பிட்றது? ஓகே ஓகே, அது ஃபன்னான கேள்வி தான். நன்றி. உங்களது கோலம் வெற்றி பெற எங்களது வாழ்த்துக்கள். அடுத்ததாக இந்த கோலத்தை போட்டவங்க இந்த 3 பிள்ளைகளும் தான். ஓகே, கோலம் என்னத்துக்காக போடுறவங்க? இது வந்து யார் போடுறது? தமிழர்களின் கலாச்சார பண்பை பிரதிபலிக்கிற முகமாக தான் இந்த கோலத்தை போடுறேன். தமிழர் மட்டும் கோலம் போடுறல, தமிழர்கள் இது பிரதானமாக இருக்கும். சிங்களவர்கள் அப்படி போடுவாங்க கோலம். ஏன் போடுறவங்க கோலம்? இது பண்டிகை காலங்கள் பண்டிகைகளையும் தமிழர்களின் கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கிறதுக்கு கோலம் போடுறேன். இப்போ மற்ற சிங்களவர்களோட அவங்களோட கலாச்சாரத்தை பிரதிபலிக்காதா? கலாச்சாரத்தை பிரதிபலிச்சு அவங்க போடுவாங்க. இப்போ வந்து இந்த கோலம் போடுறீங்க, கோலம் என்னென்ன யூஸ் பண்ண நீங்கள்? இது அரிசி ஜூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் கலர் எல்லாம் ஒன்றும் செயற்கை இல்லை, ஃபுல்லாக இயற்கை தான். இயற்கையாக யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, இந்த அரிசி இதுக்கு போகிற என்னத்துக்கு பயன்படும்? இந்த அரிசை என்ன செய்வீங்க? அள்ளிட்டு போவீங்களா வீட்டு? இல்லை, பார்ப்போமே என்ன செய்கிற? இந்த அரிசை விட்டுட்டு போய் வீட்டை போடுறது நம்ம எடுத்து திரும்ப வைக்க மாட்டோம். இல்லை, இது பூச்சி பிராணிகள் நகருயிர்கள். ஓகே, அதனால் நீங்கள் அரிசை யூஸ் பண்ணிக்கிங்களா? இதில் வந்து கலரிங் வந்து நீங்கள் யார் சொன்ன இதில் இயற்கையாக பயன்படுத்த மாட்டோம்? யார் ஐடியா கொடுத்து? எந்த ஸ்கூலில் படிக்கீங்க? இங்கே இப்போ கலந்து கொள்கிற பிள்ளைகள் எல்லாம் எரிவில் பிள்ளைகள் தானே? எரிவில் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் இல்லை பற்று பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைகள்? ஓகே, உங்களது கோலம் வெற்றி வர வாழ்த்துக்கள். அடுத்ததாக இந்த கோலம் இன்னும் போட்டு முடியல, பிள்ளைகள் 3 பேர் இருந்து போடுறாங்க. அவங்கள்ட்ட கேட்போமே. பிள்ளை மகள் பிடிங்க. ஓகே, கோலம் என்னத்துக்காக போடுற? கிட்ட வைங்க, கிட்ட பிடிங்க. எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க முதலாவது நீங்கள்? 9. எரிவில் ஸ்கூலா எல்லாரும்? தமிழர் பண்பாட்டுக்காக அழகுக்காக. என்னென்ன யூஸ் பண்ணிருக்கீங்க இந்த கோலத்தில்? ஓகே, உங்களது கோலம் வெற்றி பெற வாழ்த்துக்களா 4 பேரும் என்ன? ஓகே ஓகே. இந்த கோலத்தை போட்டவங்க இல்லையா? இந்த இந்த பிள்ளைகள் இவங்க 2 நீங்களும் சேர்ந்தானே? ஓகே வாங்க. ஓகே, எத்தனை ஆண்டு படிக்கீங்க மகள்? 7ஆம் ஆண்டு. 7ஆம் ஆண்டு படிக்கிறீங்க. இந்த கோலத்தை டிசைன் பண்ண யாரு? நீங்கள் தானா? ஓகே, இந்த கோலம் என்னத்துக்காக போடுறவங்க? இது விலங்குகளுக்கு உணவுக்காக, அதோட அழகுக்காக, உழவர் தினம்ன்றதுக்காக, இந்த தைப்பொங்கல்ன்றதுக்கு காட்டுறதுக்காக. முக்கியமாக யார் யார் இந்த கோலத்தை போடுவாங்க? தமிழர்கள். தமிழர்கள் மாத்திரமா? தமிழர்கள் தைப்பண்டிகை கொண்டாடுறார்கள். அதான் தமிழர்கள் மாத்திரம் தானே கோலம் போடுவாங்க? நம்ம நாட்டில் நிறைய இனம் இருக்குது. தமிழர்கள், முஸ்லிம்கள். முஸ்லிம்கள் நான் போட்டு காணலே, கோலம் போடுற காணலே. சிங்களவர்கள். நீங்கள் இப்போ முதலாவது இடத்தை பிடிப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்கா கோல போட்டியில்? இதுக்கு யூஸ் பண்ண என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க? அரிசிமா மற்றது அரிசிமா கலரிங். என்ன கலரிங்கண்டா அந்த கேக்குக்கு போடுற கலரிங். இந்த கலரிங் போடுறதால இப்போ வந்து ஒரு எறும்பு சாப்பிடுதண்டா எறும்பு இறக்காதா? இல்லை, இதேண்டா இது கேக்கும் அந்த உணவு தானே, அதுக்கு போடுறேன். அந்த இனிப்போட சேர்ந்தது என்று சொல்கிறீங்களா? நீங்கள் இப்போ இன்றைக்கு வந்திருக்கீங்க தானே, இங்கே வந்து சில உழவர்களுக்காக பயன்படுத்துகிற பொருட்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் கண்டிருக்கீங்களா? என்னென்னதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு தெரியுமா உங்களுக்கு?
என்ன சொல்லுங்க பாப்போம். கலப்பை இந்த படத்தில் பார்த்ததா இல்லை நேரில் பார்த்துனீங்களா? நேர்ல பார்த்திருக்கேன். உலகத்துக்குண்டா அரிசி எல்லாத்தையும் அந்த அரிசி குடைக்கிறது தூசு. ஆ அடுத்தது மரைக்கால் என்னத்துக்கு யூஸ் பண்ணுறேன்? எது மரைக்கால் படைக்கால். தெரியாதா? உங்களோட வீட்டில் எல்லாம் சுலகு இதெல்லாம் இருக்குதா? ஓ இருக்கு. என்னென்ன இருக்குது உங்கள்கிட்ட? அரிவாள் சுலகு ஓகே. 2 இருக்கு. உலக்கை உரல் எல்லாம் இருக்குதா? ஓ இருக்கு. அம்மி இருக்குதா? ஓ இருக்கு. எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா? அம்மா எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறாவா இல்லை இப்போ நிலைமைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டாங்களா? யூஸ் பண்ணுறாங்களா? ஓகே, வாழ்த்துக்கள். பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உழவர் திருநாளில் புதினா பிளேண்டி புதினா தேயிலை ஒன்று சந்திச்சாங்க. இங்கே வாழைப்பழம் புதினா குடிப்போம். ஓகே, பொங்கப்பட்ட பொங்கல்களை அவங்க வந்து குழு நம்பரை போட்டு வச்சிருக்கிறாங்க. நடுவர்கள் ரெடியாக இருக்கிறாங்க. இப்போ பரிசு கொடுக்குறதுக்கு முதலாவது யார், ரெண்டாவது யாருன்னு தெரிவு செய்வதற்காக இப்போ கலந்து ஆலோசித்து கொண்டிருக்கிறாங்க. பார்ப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அழகு தெய்வமாக வந்து பழனிமலை நீரில் நிற்போ ஆதிசக்தி என்னை தந்தவா. விழா சிறப்படைவதற்கு இங்கே வருகை தந்த எங்கள் மாகாண பணிப்பாளர் ஐயா அவர்களையும் மூன்றாம் இடம் செவந்தி அணியினரை அன்போடு அழைக்கிறோம். செவந்தி அணியினர். சரி, இப்பொழுது மூன்றாம் இடத்தை அறிந்து விட்டீர்கள். இப்பொழுது இரண்டாம் இடம் வினோதினி குழுவினர். வினோதினி குழுவினர் அன்போடு அழைக்கின்றோம். இரண்டாம் இடம் வினோதினி குழுவினர். முதலாம் இடம் தயாநிதி குழுவினர். அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முதலாம் இடம் பெற்றமைக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றோம். ரெண்டாவது இடத்தை பெற்றமைக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகே, அடுத்த வருடம் ஓகே, வாழ்த்துக்கள். முதலாவது இடத்தை பெற்றதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷப்படுறோம். மகிழ்ச்சி. என்ன ஓகே, உங்களோட போட்டி போட்டவங்களுக்கு ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? நிச்சயம் இந்த பொங்கல் விழாவில் இந்த போட்டியில் ஃபர்ஸ்ட் வரணுமன்ற இதில் தான் நாங்கள் செயற்பட்டோம்.
எங்களுடைய கயாநிதி மற்றது ஜெயலலிதா அக்கா அவங்க 3 பேர் தான் நாங்கள் இந்த குழுவில் செயல்பட்டாங்க. நிச்சயமாக வின் பண்ணுவோம் ஒரு நம்பிக்கையில். ஓகே ஓகே ஓகே. நீங்கள் இப்போ உங்களோட மிச்சம் 9 குழுக்கும் என்ன சொல்ல வரீங்க? நல்ல முறையில் ரெடியாக தான் வந்திருந்தாங்க. அவங்களே அழைத்தவர்கள் என்று சொல்கிற அளவுக்கு இல்லை, வேற ஒரு சின்ன மிஸ்டேக்கால தான். ஓகே, அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறீங்களா அடுத்த முறை வின் பண்ணுறதுக்கு? ஆ, நான் சொல்லாமல் நீங்கள் சொல்லணும். ஓகே, நன்றி நன்றி. அதில் ஃபுல்லாக நாட்டம் அந்த கல் பக்கம் நாட்டம் நம்ம பக்கம் நாட்டுக்கலாம். சாப்பிடுங்க நம்மளுக்கு ஒன்றாய் சார் அடுத்து பாருங்க சார் அறிமா சார் இது யாரு யாரு எல்லாரும் பொதுவாக